இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவர்கள் உறுதியாய் நம்பி எப்போ எழுந்திருப்பார்னு ஆவலாக காத்திருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவங்க ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு யூதர்களுக்கு பயந்து என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார். இப்போ ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கு. சீமோனுக்கு கர்த்தர் தரிசனமானார். இப்போ சீமோனுக்கு கர்த்தர் தரிசனமானாருங்கிறது கேள்விப்படுறாங்க. இப்போ எம்மாவூருக்கு போன 2 சீசர்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவங்க திரும்ப வந்து இந்த சீசர்கள்ட்ட தாங்களுக்கு கர்த்தர் தரிசனமான விதத்தெல்லாம் விவரித்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு பூட்டப்பட்ட ரூம்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு இன்சிடென்ட் சம்பவம். திடீர்னு அவங்க நடுவில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானன்றார். பைபிள் சொல்லுது, அவர்கள் பயந்து கலங்கி ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார். ஆண்டவர் சொல்றார், எப்பா பயப்படாதீங்கப்பா, நான் தான். கிட்ட வந்து பாரு, கையை பாரு, விழாவை பாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்லாம் வாங்கி பொரித்த மீன்லாம் கொடுக்குறாங்க. உட்காந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வசனங்களெல்லாம் அவங்களுக்கு விளக்கி என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். இப்படி இயேசு தாம் உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களுக்கு இதை காண்பித்து அவங்க மனதில் இருக்கிற பயத்தை, கலக்கத்தை, அவிசுவாசத்தை அகற்றினார். அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க தன்னை வெளிப்படுத்தினார் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய மையம். அப்போ நல்லா இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது இயேசு என்னோடு கூட தான் இருக்கிறார், அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்னைக்கு ஏன் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆப்சண்ட் ஆயிட்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருமே உங்களை பயங்காட்ட வேண்டாம், நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சுக்கோங்க. யாருமே உங்களுக்கு எதிர்மறையான காரியத்தை சொல்ல வேண்டாம், அவிசுவாசம் உங்களுக்குள்ள தன்னால் வந்தார். இதை இந்த சீசர்கள் வாழ்விலிருந்து நாம் பார்க்கணும். அதனால் பயமும் அவிசுவாசமும் இல்லாத ஒரு நபராக நீங்கள் இருக்கணும்னா இயேசு உயிரோடு இருக்கிறார், அதை நீங்கள் நம்புங்க. இயேசு வந்து மரித்தது உண்மைதான், ஆனால் தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தவர் இன்னைக்கு எப்படி தான் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். பாருங்க, யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட பாடு, அவருக்கு வந்த சோதனை, அவருக்கு வந்த வேதனை, அவர் சந்தித்த இழப்பெல்லாம் பயங்கரம். அப்போ அதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. அவருடைய விசுவாசம்லாம் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கணும். ஆனால் அவர் தைரியமாக சொல்கிறார், பார்த்தீங்களா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவருக்குள்ள பயத்தை நம்ம பார்க்க முடியல, அவிசுவாசத்தை நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கும் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலெல்லாம் கொண்டாடிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அந்த கொண்டாடின அந்த நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசு உயிரோடு இருக்கிறார் நீங்கள் நம்பணும். அப்படி நம்பினா தான் நீங்கள் முடங்கி போக மாட்டீங்க, நீங்கள் செயல்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றணும். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதெல்லாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றி முடிக்கணும்னா ஒவ்வொரு நாள் இதை நம்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசு உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் தான் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்கு இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க, பயமும் அவிசுவாசமும் நம்மை விட்டு விலகி போகும். பரிசுத்த பிதாவே, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே, எங்களுடைய பயத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.